தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. சர்க்கார் படத்துல ஒரே ஒரு ஓட்டை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை நிப்பாட்டிடுவாங்க. அதுல படத்துல பாக்குற ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, நம்ம வீட்டும் காணாம போயிடுச்சுன்னா அப்படி தேர்தலோட நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைச்ச ஒரு படம். ஆனா ரியல் லைஃப்ல பாக்குறப்ப பல பேரோட வாக்க காணோம். ஒரே வீட்டுல ஒரு 80 பேர் குடியிருக்கிறாங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இப்ப பார்த்தா ராகுல் காந்தி ஆளே கூட்டு வந்திருக்காரு, இவங்க வாக்கெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் பாருங்கன்னு சில பேரை மேடை வேற ஏத்திருக்காரு. நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசணும். அதுக்கு முன்னாடி இவர் எடப்பாடியார் கிடையாது, முகமூடியாருன்னு சொல்லிட்டு தினரன் விமர்சிச்சிருந்தாரு. அதே மாதிரி திமுக ரகுபதியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு சேலத்துல. அது பிரஸ் மீட்ல எடப்பாடி பக்கத்துல உட்காந்துருந்தோம் பயங்கர ஹைலைட். யார் அவரு? செம்மலை. ஓஹோ, தினகரன் சொன்னார்ல எகிரி குச்சி ஓடினவரு. அவர் எகிரி குதிச்செல்லாம் போலைங்க, வர என் பக்கத்துலாம் இருக்காருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு எடப்பாடி. ஓகே, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தொடர்ந்து என் மேல பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, எதிர்கட்சியா இருந்தப்ப கருப்பு பலூன் விட்டாங்க, ஆனா ஆளும் கட்சியா மாறின உடனேயே கேலோ இந்தியாங்கிற அந்த விளையாட்டு போட்டியை மூடி வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் செஸ் ஒலிம்பியாட் மோடியை வச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாமே அவங்கதான், மோடிக்கு சாதகமா செயல்படுறது அவங்கதான். இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் இப்ப நெல்லை மாவட்டத்துல ஒரு மாநாடு நடந்தது. அதுல பொதுச் செயலாளரை, காங்கிரஸுடைய பொதுச் செயலாளரே நாங்க 117 இடத்துல நிக்க போறோம்னு பேசுறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர் அழகிரி அவர் நம்ம நிறைய இடங்கள்ல போட்டிடணும், அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்திலையும் பங்குன்னு பேசுறாங்க. இதை பத்தி எல்லாம் யாரும் விவாதமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, கடந்த 4 வருஷம் நான் ஆட்சியில இருந்து நீ பத்தி விவாதம் பண்ணீங்க, ஓகே. இப்ப என்னை பத்தியதான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அமித்ஷா கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன், எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு தானே போனேன், 16ஆம் தேதி மீட் பண்ண போறேன்ட்டு அமித்ஷாவை நான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணனை மீட் பண்றப்ப அரசாங்க கார்ல தான் போனேன். அமித்ஷா மீட் பண்றதுக்கும் அரசாங்க கார்ல தான் நான் போனேன். 2 காரும் மாறலையா அவரு. திரும்ப வரும்போது ஏன் தனியார் கார்ல வந்தாரு? கார்ல தான் நான் போனேன். வர்றப்ப லைட்டா நான் முகத்தை தொடச்சேன். இதை வச்சு ஏதோ நான் இது பண்றேன், அவமானப்பட்டேங்கிற மாதிரி எல்லாரும் பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட செய்தியாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, ஊதி பெருசாக்கலாமான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மீடியா. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? நேத்து கூட பாருங்க, கரூர் முப்புரம் விழாவில் போய் என்னை பத்தி பேசியிருக்காரு. அவருக்கு என்ன அருகதை இருக்கு? சொல்லப்போனா நான் பெரும்பாலும் நிரூபிச்சப்ப சட்டை கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாங்கெல்லாம் அப்படியே நாங்க பண்றோம், எங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட சரக்கே இல்லை, அதனால ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. அவர் பத்தி, அவரோட ஆட்சியை பத்தி, அதிமுகவை பத்தி குறைய சொல்ல முடியாத மு.க. ஸ்டாலினால. அப்புறம் ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சாரு. யாரோட வீடியோனா அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட வீடியோ. ஓகே, என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தப்ப கரூர் போனப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வாருன்னு வாரி இருந்தாரு அவரு. ஆமா, ஊழல் அமைச்சர் 15 மூத்த அமைச்சர்கள் ஜெயலலிதா காலத்துல மாத்தினப்ப கூட செந்தில் பாலாஜியை மாத்தவே கிடையாது, கரூரே அவருடைய தம்பி அசோக்குமார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அவரே வாக்குமூலம் அந்த காலத்துல கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா, இப்ப உணர்ந்து அவர் கட்சியிலே சேர்த்துக்கிட்டு கரூர்ல விழா நடத்துறாரு. அதான் சொல்றாரு இவரு. பாருங்க, அப்போ இவர் ஊழல்வாதியா இருந்தவர் இப்ப கட்சியில சேர்ந்தோடனே புனிதரா மாறிட்டாரா? முக்கியமான இலாக்கா வேற கொடுத்துருக்காங்க, மின்சாரத்துறை இலாக்கா வேற கொடுத்துருக்காங்க. இப்படிதான் திமுக செயல்பட இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி குதிச்சிருந்தாரு. ஆமா, ஆக மொத்தத்துல நான் தொடச்சேன் அப்படின்னு இருக்காரு. அவ்வளவுதான், தொடச்சேங்க. என்னங்க இருக்கு, வேர்வையா என்னன்னு அதை பத்தி எதுவும் சொல்ல. ஏன்னா குளிராதான் இருக்கும், ஏசியில தான் போயிருப்பாரு, ஏசி கார் தான் வேர்க்கிற அளவுக்கு. அப்ப ஏதோ காரசாரமா அமித்ஷாவோட ஏதோ நடந்திருக்கா. ஆமா, அவரும் சொல்றாரு, என் கூட நிறைய பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்க ஒரு 10 நிமிஷம் நாங்க பேசணும். அப்புறம் நிறைய வேலை இருந்ததுனால ஒரு பார்க்க போனாரு. அதுக்கப்புறம் நான் கார்ல நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிறாரு அவரு. என்ன பேசினாருங்கிறத சொல்லவே இல்லை.
அதான் சொல்றாரு, விடுதலை போராட்ட தியாகி பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன். இதுக்காக அப்புறம் டெல்லி வரைக்கும் போய் அமித்ஷா மீட் பண்ணியிருக்காரு. பண்ணி கேட்டிருக்காரு, இதை நம்ம நம்பணும் அப்படின்றாரு. ஆனால் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. சரி, ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க எங்க பொதுச் செயலாளர் ஒரு துண்டை எடுக்கிறாரு, முகத்தை துடைக்கிறாருன்னா கூட அதை நோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு இந்த பாயிண்ட் இல்லாம இருக்குன்னு அவரும் சொல்றாரு. பட் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. முதல்வருக்கே தெரியும் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு. சும்மா ஆட்சியில் இருக்கிறனால அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்க தான் அடுத்த தடவையும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகே, இன்னைக்கு வந்து முப்பெரும் விழா வந்து நடந்திருக்கு. இந்த ரேம்ப் வாக்கு தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் பல இடங்கள்லயோ. பட் ரேம்ப் கார் ஷோ இது வந்து பார்த்தோம். ஆமா, நமக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னா ஓட்ட உடசலா போட்டு கொடுத்துட்டு மாநாட்டு திடல்ல நடுவுல நல்ல தார் ரோடு போட்டு முதல்வர் வந்து அதுல கார்ல வந்திருக்காரு. வந்து 2 பக்கமும் கையசைச்சுக்கிட்டே வந்தாரு. நம்ம சொன்னோம்ல அந்த சேலை கொடுத்தாங்க அப்படின்னு பெண்களுக்கு, அதெல்லாம் அந்த ரெட்டு கருப்பு சிவப்புல ஒரு சேலை, அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்ல உட்கார வச்சிருந்தாங்க. அது மாதிரி பின்னாடி வந்து தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் கையசைச்சுக்கிட்டே வந்தார். இடையில வந்து புஸ்வானம்லாம் ஏதோ அந்த மாதிரி ஏதோ வெடியெல்லாம் கிராக்கர்ஸ்லாம் போட்டு அவரை வந்து வரவேற்று அவர் மேடைக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் பேசும்போது கிட்டத்தட்ட முதல்வர் பேசும்போது மழை வந்துருச்சு. அதனால எல்லாம் சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாங்க. சில பேர் சேரை தலையில வச்சுக்கிட்டே கிளம்பிட்டாங்க வேற. ஐயோ, அப்புறம் கேரளாக்காரங்களுக்கு கொடுக்கணுமே, ஆந்திராக்காரங்களுக்கு கொடுக்கணுமே. அதுதான் வந்து இப்போ அதிமுகல இருந்து எங்களை வந்து சொன்னீங்களே, நான் அந்த மாதிரி சேரை தூக்கிட்டு, நாங்களாவது சொல்லியிருந்தோம் சேரை தூக்கிட்டு போகலாம் வர்றவங்கன்ட்டு, இவங்க சொல்லாமே திருடிட்டு போறாங்க. இதுதான் நீங்க அரசியல் மயப்படுத்தி இருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. அங்கிருந்த வாழைத்தாரை எடுக்கிறதுலேயும் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு திமுகவினருக்குள்ள. எங்களுக்கு தான் பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் முதல்வர் வந்து பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அதுக்கு பதில் சொல்லியிருக்காருல, என்னன்னா எடப்பாடியை வந்து கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு, காலிலே விழுந்துட்டீங்க அப்புறம் எதுக்கு கர்ச்சீஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பாஜகவுக்கு இங்கே நோ என்ட்ரி அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட நிலைமையா இருக்கு. நாங்கள் அதை வந்து எப்பவுமே உள்ள விட மாட்டோம் பாஜகவை அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ புதுசாக வந்த கட்சி அது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது திமுக ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பேர் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ புதுசாக வந்தவங்க கூட நம்மளை அழிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு தாவேகா பெயர் குறிப்பிடாமல் அதுவுமே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. 2026 திராவிட மாடல் 2.0 நிச்சயம் வரும் அப்படிங்கிறத அங்கே வந்து அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுமே கரூர்லேருந்து நம்ம வெற்றியை ஆரம்பிக்க போறோம்னு வந்து பேசியிருந்தாரு. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் போன வாரம் வந்து திருச்சி, அரியலூர் போனாரு. பட் பெரம்பலூர் போக முடியல. இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் போறதுக்கு பிளான் இருக்கு. 2 பக்கம் போவாரா இல்லையா, போக விடுவாங்களா இல்ல பஸ்ல பின்னாடியே வரப்போறாங்களாங்கிறதெல்லாம் அன்னைக்குதான் பார்க்கணும். அதுக்கு சரத்குமார் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நானுமே வந்து பீக்ல இருக்கப்பதான் அரசியலுக்குள்ள வந்தேன். 96ல சூரிய வம்சம் நாட்டாமெல்லாம் பெரிய ஹிட்டு. அந்த சமயத்துல நான் வந்ததை பெரிய கூட்டம்லாம் கூடுச்சு. எனக்கு மட்டும் கூட இல்ல, விஜயகாந்த் ஆரம்பிச்சப்பயும் அந்த மாதிரி கூட்டம் கூடுச்சு, சிரஞ்சீவி ஆரம்பிக்கும் கூட்டம் கூடுச்சு. அதெல்லாம் நாங்கெல்லாம் பல பாடங்கள்லாம் கத்துட்டு தான் உட்காந்துருக்கோம். 96ல இவர் தான் உச்ச நடிகர் அப்படின்றாரா? அப்ப ரஜினி கமல்லாம் இருந்தாங்களே பீக்ல. இவர் உச்ச நடிகர், சூரிய வம்சம்லாம் பயங்கர ஹிட்டு தான் வச்சுக்கோங்க. ஆமா, வந்து இப்ப விஜயும் பாடம் கத்துப்பாரு, பொறுத்து வந்து பாருங்க, அரசியலுங்கிறது வேற அப்படிங்கிறாரு. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கடைசியில கட்சியே வச்சுட்டாரு. அங்க அடக்குங்க, ஜாயின் பண்ணி விட்டா போதும் சாமி அப்படிங்கிற ரேஞ்சில இருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்துக்கு 12 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. நாங்க தான் ஒரிஜினல் பாமகன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல பதிலே வரல. இப்ப கடிதம் வேற அன்புமிகு வந்துருச்சுல. அதுல என்ன பண்ணிருக்காங்க, ராமதாஸ் பாமக அருள ஞானேஷ்குமாரே பக்கம் அனுப்பியிருக்காரு. ஞானேஷ்குமார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா? சொல்றாரு, அருள் சொல்றாரு, ஞானேஷ்குமாரே பார்த்து நாங்க வந்து கடிதம் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா May 30 பாமக தலைவர் ராமதாஸ் தான். ஆனா சில பேர் திருச்சி செய்தி வெளியிட்டு இருக்காங்க, நாங்க தான் பாமக, வேணா பாருங்க தேர்தல் ஆணையம் கூடிய விரைவில் எங்க அங்கீகரிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஆனா இந்த காட்சியெல்லாம் அதிமுக நான் பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப பாமக பாக்குறோம். அடுத்து எந்த கட்சியில பார்க்க போறோம்னு தெரியல. எல்லா கட்சியும் இப்ப மகாராஷ்டிரா மாதிரி இங்க தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, ஞானேஷ்குமாருக்கு 12 தடவை கடிதம் எழுதியிருக்காரு. ஒருத்தர் ஓட்ட காணோன்னு கேள்வி கேட்டாரு, அதுக்கும் பதில் சொல்லல. இன்னொருத்தர் கட்சியை காணோன்னு கடிதம் எழுதுனா அதுக்கும் ஞானேஷ்குமார் வந்து பதில் சொல்ல. வேற ஏதோ வேலையில ரொம்ப பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வேலை
தீவிர திருத்தம் அந்த சார்லாம் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு வேற சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்ப அடுத்த வருடம் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி எல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது. எல்லா இடங்கள்லயும் அந்த சார் வந்து பண்ண போறாங்களாம். தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஸ்டாலின்லாம் நாங்க வந்து பண்ண விட மாட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதேதான் அங்க இருக்கிற பீகார்ல இருக்க எதிர்கட்சிகளும் சொன்னாங்க. பட் ஆனா அங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. அங்க எதிர்கட்சி இங்க ஆளுங்கட்சியா இருக்கும்ல, விட மாட்டோங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்க. கேரளாலையும் இதை எதிர்க்கிறாங்க, இங்கேயும் எதிர்க்கிறாங்க. அந்த சார்ல எல்லார்கிட்டையும் நாங்க ஆவணம் கேட்க மாட்டாங்களாம். அதுல பாதி பேர் மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 11 ஆவணம் தான் செல்லுபடி ஆகும்னாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் பாதி பேரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? மேபி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா இல்ல இங்கி பங்கி பாங்கி போட்டு எடுப்பாங்களா, யாரு என்னென்னு பார்த்துக்கிட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகே, சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து ராகுல் காந்தி விவகாரத்துக்கு வருவோம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன், அந்த முன்னாடியே வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்களூரு சவுத் அதுக்குள்ள இருக்கிற மகாதேவ்புரால ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டாரு. அதுக்கே தேர்தல் ஆணையம் மழுப்பலான பதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்ப வந்து என்னென்னா, கர்நாடகாவில் சட்டமன்ற தொகுதி ஒன்று, ஆலந்த் அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி, இதில் 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வாக்குகள் அழிக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டோட தான் இன்றைக்கி வந்து வந்திருந்தாரு. இந்த ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார்ல, அது இது கிடையாது, அது இதை விட பெருசு, அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 6018 வாக்குகள் வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க டெலீட் பண்ணுறதுக்கு. இதில் எத்தனை டெலீட் ஆச்சுன்னே தெரியல, அதுக்கு மேலே கூட டெலீட் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் இது வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இறங்கலை. ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க வந்து அவங்களோட அங்கிளோட ஓட்டு டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் கர்நாடகாவில் அந்த ஆலந்த் தொகுதியில். உடனே அவங்க வந்து அது எப்படி, நான் தான் பூத் லெவல் ஆஃபீஸர், எனக்கே தெரியாமல் உங்கள் ஓட்டை எப்படி டெலீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ணதில் விசாரித்ததில் கடைசியாக வந்து அதை நீக்கினது யாருன்னா ஒருத்தர் பேர் இருந்து தான். அது யாருன்னா இவங்க பக்கத்து வீட்டுக்காரரை நீக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் கேட்டால், நான் நீக்கலை, நான் எப்படி நீக்குவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இருக்காரு. அதை ஒட்டி தான் இப்படி ஒரு நீக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நீக்க முடியுமா? இப்போ தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு யாரெல்லாம் நீக்கலாம் சேர்க்கலாம் போல இருக்கு. இதுல வந்து 3 உதாரணங்களோட அவர் வந்து வந்திருந்தாரு. நாங்கள் 10 பூத்துல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுல 8 பூத்துக்கு நாங்கள் ஆதாரமும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 உதாரணங்கள். ஒன்று வந்து கோதாபாய் அப்படிங்கிற 63 வயது ஒரு மூதாட்டி, அவங்க பேரில் 12 பேர் வந்து நீக்கிறதுக்கான ஃபார்மை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டே போய் வீடியோவும் எடுத்து அதையுமே அங்கே பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி அந்த கோதாபாய் மறுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சூரியகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் பேரில் ஒரு 12 பேரை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து 12 பேரை நீக்கிற அந்த ஃபார்மை 14 நிமிஷத்துக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அந்த 12 ஃபார்மையுமே. இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அப்போவே சொன்னார் ராகுல் காந்தி. அதில் வந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண சூரியகாந்த் அவரும் மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த ஃபார்மில் நீக்கின ஒரு லேடி பபிதா சௌத்ரி, அவங்களையும் மேடை ஏற்றிருந்தார். அவங்க 2 பேருமே என்னோட வாக்கு நீக்குனது எனக்கே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூரியகாந்த் வந்து நான் யாரோட வாக்கையுமே நீக்கலை, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவரே வந்து அங்கே வந்து நேரடி சாட்சியாக வந்து அங்கே பேசியிருந்தார். அதுக்கடுத்து 3வது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. நாகராஜ்னு ஒருத்தர் பேரில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நாகராஜ் வந்து காலையில் நாகராஜ சோழன் அவர் எம்எல்ஏ மாதிரி ஒருத்தர் வந்து அவர் பேரில் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 4:07 காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சு 4:07:40 இருந்திருக்கு அவர் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கும் போது. 4:08:16 சப்மிட் பண்ணிட்டாரு. அதாவது 36 செகண்டில் 2 ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாரு. இது வந்து மேனுவலாக பண்ணவே முடியாது, நான் ஏஐல பண்ணிருப்பாரோ, அதுதான் அவரும் சொல்ல வர்றாரு. அதாவது இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணி இவங்களை நீக்கிறோன்னு சொல்லி ஓடிபி போட்டு நீங்கள் வந்து 18 செகண்டில் ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள், அது பாசிபிளே கிடையாது. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்கனைஸ்டாக ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பண்ணிட்டாங்க, சென்ட்ரலைஸ்டாக இதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முக்கியமாக இது வந்து ஓடிபி போட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அந்த ஓடிபி நம்பர் எல்லாமே கர்நாடகாவை சேர்ந்தவங்களோட நம்பராக இல்லை, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களோட நம்பராக இருக்குது. வட இந்தியாவிலேருந்து நிறைய இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்துலாம் அந்த நம்பர்லாம் கூட யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது பண்ணவங்க யாருக்குமே, அதாவது ஒருத்தர் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருப்பார்ல, அவங்களுக்குமே தெரியல. அவங்க டெலிட் ஆனவங்களுக்குமே நம்ம ஓட்டு வந்து எப்படி பறிபோச்சுங்கிறது தெரியல.
இது வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், அதையும் சொல்லியிருக்காரு. அவர் தான் ஞானேஷ்குமார் அப்படின்னு அங்கதான் வராரு. இது வந்து கர்நாடகா சிஐடி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். 18 லெட்டர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்களாம். நீங்க வந்து இந்த ஐபி அட்ரஸை கொடுங்க, இது வந்து இந்த இது ஃபில் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபார்ம், அது எங்க இருந்து வந்ததுங்கிறது உங்ககிட்ட டேட்டா இருக்கும், அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடிபி ஃபில் பண்ணதுக்கான டேட்டாஸ் இருக்கும், அது எங்கேருந்து வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது, அந்த டிவைஸ் கூட எங்கேருந்து அந்த எந்த டிவைஸில் பண்ணியிருக்காங்கிறது கூட தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது இன்வெஸ்டிகேட் பண்ணால் வந்து நிறைய உண்மைகள் வரும். இது ஒரு ஆளுக்கு தான் தெரியும், ஞானேஷ்குமார், அவர் வந்து காப்பாத்துறாரு தப்பு பண்ணவங்களை அப்படின்னு சொல்கிறாரு. இது டெலிட் பண்ணவங்க எல்லாமே ஓபிசி, தலித் மக்கள், பழங்குடி மக்கள், அதாவது எதிர்கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் வாக்களிக்கிறவங்களோட ஓட்டஸை பார்த்து பண்ணியிருக்காங்க. இது யூபியில், ஹரியானா, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியா பதிலுமே சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். உடனடியா சொல்லிட்டாங்களா? உடனடியா காலையில தானே அவர் ரெஸ்மி கொடுக்குறாரு, ரெடி பண்ணிட்டாங்க நேத்து. என்ன பதில்? இவர் சொல்றது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துல மொழிபெயர்க்கணும்னு இருப்பாங்களே, சொல்லல, இவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு வாரத்துக்குள்ள சிஐடி கேட்கிற தகவல்களை கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஆன்லைன்ல யாரையும் கேட்காம, இப்போ வந்து ஒருத்தரோட வாக்கை டெலிட் பண்றோம் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து கேட்பாங்க, கேட்காமலாம் டெலிட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு அவர் சொல்ற அந்த ஆலந்து தொகுதி, நாங்களே தான் டெலிட் பண்ணுவோம். அதான் அந்த ஆலந்து தொகுதியில 2018 பிஜேபி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா 2023 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. டெலிட் பண்ணாங்கன்னு சொல்றீங்க, நீங்க தானே ஜெயிச்சிருக்கீங்க. அவளை டெலிட் பண்ணி நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படிம்பார் ராகுல் காந்தி. ஆனா வந்து என்னன்னா, அந்த 2018 697 வாக்கு வித்தியாசத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வாட்டி அதுதான் காங்கிரஸ்ல இருந்து கேட்குறாங்க, 697 தானே, கொஞ்சத்தை டெலிட் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களான்னு காங்கிரஸ்ல கேட்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இதுல நமக்குமே கேள்வி வருது. ஏன்னா இவங்களே இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு டெலிட் பண்றதுக்கு, அது வந்து ஆனால் ஃபெயிலியர் தான், அது யாரும் டெலிட் ஆகலை, நாங்களே கர்நாடகா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா தானே, அந்த ஐபி அட்ரஸ், ஓடிபி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா தானே விசாரிக்க முடியும். இவங்களே புகார் கொடுப்பாங்க. அதான் வீட்டுக்குள்ள திருடு நடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருடு நடந்து போயிடுச்சு சார், ஆனால் யாரும் நீங்க வீட்டுக்குள்ள வந்து விசாரிக்க கூடாது, சாவியை பூட்டி தான் வச்சுப்பேன், எப்படி விசாரிக்க முடியும்? அப்படிதான் இருக்கு தேர்தல் ஆணையம் சொல்ற கதை. அநேகமா ஒரு வாரம் கழிச்சு பிரஸ் மீட் கொடுப்பாரு ஞானேஷ்குமார், எதை கேள்வியை கேட்டா வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவாரு. இந்தியாவில் பிரிக்க முடியாது எதுன்னு கேட்டால் அதானியும் சர்ச்சையுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதானியை ஒட்டி சர்ச்சைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்களை பற்றி செய்தி தப்பாக போட்டிருக்காங்க சில நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அந்த நிறுவனம் நேரடியாக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் நீக்கணும்னு ஒரு வழக்கு போட்டு அதில் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பை உடனடியாக செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அவங்க வந்து அந்த நிறுவனங்கள், யூடியூப் நிறுவனங்கள், அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், இவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பி எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க பாரு. ஆமாம், நான் சொன்னது புரிஞ்சிச்சா? 5 நாளைக்குள்ள அதெல்லாம் நீக்கிடணுமா. கிட்டத்தட்ட 138 லிங்க்ஸ் இருக்கு, 83 போஸ்ட் இருக்கு, பத்திரிகையாளர்கள் போட்டது, இது எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யூடியூபும் இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து யூடியூப்க்கு அழுத்தம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கு மத்திய அரசால் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. இப்போ எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அவங்க இதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒரு அமலாக்க பிரிவு மாதிரி அரசு செயல்படலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. பட் அதானிக்கு எதிராக இந்த விஷயமும் இங்கே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூபியில் அந்த திஷா பட்டானி பாலிவுட் நடிகை, அவங்க குடும்பத்தினர் வசிக்கிற வீட்டுக்கு முன்னாடி 12ஆம் தேதி ஒரு 2 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னா கூட அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதில் கேஸ் ஃபைல் பண்ணி யூபி போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ காசியாபாத்தில் அவங்கள வந்து பிடிக்கும்போது போலீஸை தாக்கிட்டாங்களாம். அதனால 2 பேரையும் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களாம். என்னன்னா, கோல்டி பிரார் அப்படிங்கிற அந்த பஞ்சாபை சேர்ந்த கேங்ஸ்டர், அந்த கும்பலை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து திஷா பட்டானி எங்கள் மத தலைவர்களை தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி நேத்தருடைய பிறந்த நாள்ல, அதனால புதிய இந்தியா பிறந்தன்று நிறைய நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காரு. திரும்பியுமா எத்தனை வாட்டி பறக்கும்? அணு ஆயுதத்துக்கு எப்பயுமே இந்தியா வந்து பயப்படாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆந்திரால நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து இந்த ஜிஎஸ்டி வரி சீரமைப்புங்கிறது
2 லட்சம் கோடி முதலீட்டுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும், மக்கள்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கும், அதனாலதான் நான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வளவு தூரம் முதலீடுகள்ல வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா முன்னாடியே வந்து பண்ணியிருக்கலாம். அந்த ஐடியா 8 வருஷமா இல்லாம இருந்திருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அந்த வார் நடந்திருக்குல்ல, டாரிஃப் வார். அதுக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, அது வாரா நீங்க வந்து பார்க்க கூடாது, அது ஒரு பேச்சுவார்த்தை தான், சீக்கிரம் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து பொருளாதார ஆலோசகர் அவரும் அதான் சொல்றாரு, ஒரு 7-8 மாசத்துல அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும், யாரும் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு. 7-8 மாசம் ஆகுமா? சரி, ஓகே, சீக்கிரமே முடிவு வந்தா நல்லது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார் காங்கிரஸோட அந்த எக்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல என்ன இருந்தது அப்படின்னா, பிரதமர் மோடி வந்து தூங்க போறாரு. தூங்கும்போது அவருக்கு கனவுல வந்து அவங்க தாயார் ஹீராபென் மோடி அவங்க வராங்க. வந்து ஹரே பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என் பேரை பயன்படுத்தி நீ வாக்கு வந்து சேகரிக்கிற, என்னை வாக்குக்காக பயன்படுத்துகிற, அது தவறுன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஏஐ வீடியோ பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எதிராக பிஜேபியிலேருந்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டோன்னா, இப்போ உயர்நீதிமன்றம் இது பண்ணக்கூடாது, அந்த வீடியோவை நீக்குங்கன்னு பீகார் காங்கிரஸ்க்கு உத்தரவு போட்டிருக்காங்க. பீகார் காங்கிரஸ் உத்தரவு போட்டிருக்காங்களா? ஆமாம், போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே அமெரிக்காவுக்கு போனோம்னா, ட்ரம்ப்பு அந்த டேரிஃப்லாம் தாண்டி அவர் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்காரு பல விஷயத்துலையும். இப்போ திரும்பியும் சீண்டியிருக்காரு. ஒரு பட்டியலை வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்காரு. அதில் என்னென்னா 23 நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள்லாம் போதைப் பொருளை அங்கே வந்து சட்டவிரோதமாக தயாரித்து கடத்தலையும் ஈடுபடுறாங்க இங்கே நிறைய பேர். இந்த நாடுகள்லாம் சீரழிக்குது உலகத்தையேங்கிற மாதிரி ஒரு இது. அதில் சைனா, மியான்மர், ஆப்கானிஸ்தான், இந்தியாவையுமே அதில் பட்டியலிட்டிருக்காரு. ஸோ இது வந்து இந்தியாவை வேற ஒரு வகையில் சீன்றாரு அப்படிங்கிற பேச்சுமே இருக்கு. போன தீபாவளிக்கு வாங்கினதே இன்னும் மிச்சம் இருக்கு. என்னது, பட்டாசா? இல்ல, கடன். மீ ட்ரைங் டு சேவ் சம் மணி திஸ் மந்த் ஃபார் பர்சனல் காசஸ். பைக்கு ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிட்டேன், இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணும், காசு எடுத்து வைன்னு சொல்லுதான். அது சிரிச்சுட்டே சொல்லுதான், கொலை வரியா வராங்க. உடைந்த எலும்புகளை 3 நிமிடத்தில் ஒட்ட வைக்கும் பசை, சீனா கண்டுபிடிப்பு செய்தி. இதென்ன பிரமாதம்? பணம், பதவின்னு 2 பசையை வைத்து கூட்டணி கட்சிகளை ஒட்ட வைக்கும் வித்தையை நம்ம ஊர் அரசியல்வாதிகள் எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களே, போவியா? நவம்பர், டிசம்பரில் அடுத்தடுத்து 2 புயல்கள் உருவாக வாய்ப்பு. சென்னை வாழ் மக்கள் தீபாவளிக்கு லீவ் வேணும். எத்தனை நாள்? நவம்பர், டிசம்பர் 2 மாசம். அக்டோபர்ல தானேங்க தீபாவளி. இதோ வந்துட்டேன். விருது ராகுல் காந்திக்கும் ஞானேஷ்குமாருக்கும் கொடுத்துடலாம். ராகுல் காந்தி பேசுறது வந்து தரவோட பேசுறாரு. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மாயமா வந்து தெரியுது, பிஜேபிக்கும் மாயமா தெரியுது. வாக்கும் மாயமாயிடுச்சு. அதான் இவரு சொல்றாரு, வாக்கு மாயமாயிடுச்சுங்கிறதெல்லாம் பார்ப்ப நமக்கு வந்து என்ன மாயம் செய்தாயோங்கிற மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்த நாட்டுல. ஆமா, அதனால அதே வந்து இவருதான் ராகுல் காந்திக்கும் ஞானேஷ்குமாருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. ஒரு நற்செய்தி, உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.